அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. 2 நாளா உடல்நிலை சரியில்லைங்க, அதனாலதான் 2 நாளா வீடியோ போடல. சரி, இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் புதுசா கொடியேத்த போறாரே, அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு வீடியோ எடுத்து பார்த்தா எல்லா நியூஸ் டேக்லைனும் ஒன்னே ஒண்ணுதான். 80வது ஆண்டு சுதந்திர தின விழா, த்ரிஷா வருகை, த்ரிஷா வருகை, த்ரிஷா வருகை, இது மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. செக்கிழுத்த செம்மல், கொடிகாத்த குமரன், அதுக்கு முன்னாடி அவங்க, அதுக்கப்புறம் இவங்க, அவங்க இவங்க யாருமே கிடையாது. திரிசா வருகை, அதுவும் யூனிஃபார்மோடு வருகை. திரிசா ஒரு கலரு, நடுவுல வெள்ளை, அப்புறம் பச்சை. அங்கிருந்து யாராவது ப்ளூ கலர் சக்கரத்தையும் போட்டு வந்திருந்தீங்கன்னா பக்காவா மேட்ச் ஆயிருந்திருக்கும். பரவாயில்ல, இவங்களுக்கெல்லாம் புதுசா இந்திய தேசத்து மேல அக்கறை வந்ததை நினைச்சு நம்ம பெருமைப்பட்டுக்குதான் வேணும். ஒண்ணுமே புரியலைங்க. திடுதிப்புன்னு நடிகர் நடிகைகள்லாம் இந்தியாவுடைய சுதந்திரத்தையும் இந்தியாவையும் பத்தி கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் கட்டுப்படாத அந்த வட்ட நிலாவை எம்.ஆர். ராதா எப்படி உள்ளங்கையில் உட்கார வைத்தார் அப்படின்னு பாரதி ராஜா சொல்ற மாதிரி ஆச்சரியமா தான் இருக்கு. நடிகர்களை எல்லாம் நம்பாதீங்க, நாங்கெல்லாம் ஏமாற்று பெருவெளிகள், நாங்கெல்லாம் டாக்ஸே கட்ட மாட்டோம் அப்படின்னு எம்.ஆர். ராதா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. உடனே யாராவது வந்து நாங்கெல்லாம் கரெக்டா தான் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் சொல்லணும் கரெக்டா கட்டிட்டு இருக்கீங்களா இல்லையா. ஒருவேளை கட்டிட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷம். ஏன்னா நம்ம கரண்ட் சிஎம் பத்தி இவங்க பேசுனதெல்லாம் அன்னைக்கு கேட்டப்போ நாங்கெல்லாம் பயந்தே போயிட்டோம். 1000 கோடி ஆண்டு வருமானத்தை விட்டு 500 கோடி ஆண்டு வருமானத்தை விட்டு உச்சபட்ச வருமானத்தை எல்லாம் விட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா மொத்த சொத்து கணக்கு கேட்டா 400 கோடின்ட்டாங்க. அட 400 கோடினா கிட்டத்தட்ட 3 மாசத்துல நீங்க அதை சம்பாதிச்சிருந்திருக்கலாமே. இது நம்ம கணக்கு இல்லைங்க, செங்கோட்டையனின் கணக்குப்படி 3 மாசத்துல சம்பாதிக்க வேண்டிய பணத்தை 33 வருஷமா சம்பாதிச்சுட்டு இருந்ததா நீங்க தான் கணக்கு காமிக்கிறீங்க. அந்த 33 வருஷமா சம்பாதிச்ச அந்த 400 கோடியை விட்டுட்டுதான் மிச்சம் இருக்கிற 32 வருஷம் இங்க சேவை செய்யறதுக்கு வந்திருக்கீங்க. இதுல சிஎம் விஜய் வேற சொல்லியிருக்கிறாரு, இந்த சுதந்திர நாளில் லஞ்ச மூடலில இருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி தரேன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. லஞ்ச மூடலில இருந்து விடுதலை வாங்கி தந்தது யாரு? விஜய் 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 விஜய். இவர்கள் எல்லாம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. நாட்டில் உள்ள லஞ்ச மூடல்களில் இருந்தெல்லாம் விடுதலை வாங்கி தந்தவர் விஜய். இதெல்லாம் பேச வேண்டிய நம்ம திரிசா வருகைங்கிறத பத்தி மட்டும் பேச வச்சது யாரு என்னங்கிறது எனக்கு தெரியல. 80வது சுதந்திர தினம் திரிசாவின் வருகையால் பெருமைப்பட்டிருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சாச்சு. இந்த ஒரு நாளுக்காக தான் 47லயே நம்ம சுதந்திரம் பெற்றோம் அப்படின்னு எல்லாத்து மனசுலயும் விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நீங்க பெருமைப்பட்டீங்க சரி, ஆனா நாளைக்கு தமிழ்நாடு அல்லோல கல்லோல பட போகுது. லக்கிலி நாளைக்கு சண்டேவா போயிடுச்சு, இல்லைன்னா மாட்டிட்டு முழிச்சிருப்பீங்க. நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க ரணகலமாக போகுதுன்னு நான் நம்புறேன். தாவேகாவில் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணும், தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொரு பெண்ணும், பெண்ணின் கண்ணியத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு பாடுபட்டு இருக்க ஒவ்வொரு பெண்ணும் நாளைக்கு சாலை மறியல்ல உட்காந்து பொறியல் பண்ண போறாங்க. எங்க சிஎம்மையும் அவங்க அம்மாவையும் தரக்குறைவா பேசின அந்த நயினார் நாகேந்திரனை கண்டித்து எல்லாரும் மறியல் பண்ண போறாங்க. ஓ அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான், அவருக்கு ஜெயிலு தாங்க. அவரு இன்னைக்கு நைட்டு நேரம் திருநெல்வேலி போயிருவாரு. சென்னையில இருக்கிற போலீஸ் கிளம்பி திருநெல்வேலிக்கு போய் அங்கிருந்து அவரை ரோட் ஷோல சென்னைக்கு கூட்டிட்டு வருவாங்க. சாலை மார்க்கமாக அழைத்து வரப்பட்டு அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் தாவேகா பெண்கள் ஒரு ஆளும் ஓய மாட்டாங்க. மறியல் பொரியல், பொரியல் மறியல், முறியல் பரியல், பரியல் முடியல். உடனே யாராவது வந்து நயினார் நாகேந்திரன் பேசுனது தப்பு, அதை ஏன் நீ கண்டிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கண்டிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தாவேகா அரசு அதை பத்தி கவலையே படாதுங்க. உடனே யாராவது வந்து நீ எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுற, பெண்ணுக்கு எந்த பெண்ணுக்கு தப்பு நடந்தாலும் நம்ம கண்டிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையாலுமே நாங்க கண்டிக்க தயாரா தாங்க இருக்கோம். நயினார் நாகேந்திரனுடைய பேச்சு இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத த்ரிஷா அன்னைக்கு பேசினப்பவே கண்டிச்சது நாம தான். அன்னைக்கு ஒரு தாவேக்கா காரங்களும் பொங்கவும் வைக்கல. அதனாலதான் அவரு த்ரிஷா கிட்ட இருந்து நேரா சோபா கிட்ட வந்துட்டாங்க. இப்பவும் நயினார் நாகேந்திரனுடைய பேச்சு கண்டனத்துக்குரியது அப்படின்னு
நாம சொல்லிருவோம். ஆனா அவங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ராஜ்மோகன் கண்டிச்சிருக்கிறாரே அப்படின்னு கேக்குறீங்களா? அதை எடுத்து நல்லா இன்னொரு தடவை கேட்டு பாருங்க. பஃப் வச்சு பவுடர் அடிச்சா கன்னத்துக்கு நோகும்னு பவுடரை வச்சே பவுடர் அடிச்ச மாதிரி அப்படி ஒரு கண்டனத்தை சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தாவேகா தமிழ்நாடு ஏன் இப்படி போச்சுன்னே தெரியலீங்க. த்ரிஷாவை பேசுனா பொங்குற தமிழ்நாடு, சாரி த்ரிஷாவை பத்தி வேற யாராவது மட்டும் பேசுனா பொங்குற தமிழ்நாடு, நயனா நாகேந்திரன் பேசுனா பொங்காத தமிழ்நாடு, இப்போ ஜோசப் விஜய் அவர்களுடைய அம்மாவை பத்தி பேசுனதுக்கு பொங்காதுன்னு நம்ம நம்ப முடியாது. பொங்கணும், கண்டிப்பா பொங்கியே ஆகணும். பொங்குங்க. நீங்க மறியலை நாளைக்கு பண்ணீங்கன்னா கூட வீச் கம்மியா இருக்கும். இன்னைக்கே மறியல் ஆரம்பிச்சு பொரியலை செஞ்சிருங்கிற. பாஜகவுக்கு பொரியல் பார்சல் அப்படின்னு ஒரு மறியலை பண்ணுங்க. அன்பார்ந்த தாவேகாவில் இருக்கும் பெண்களே, விஜயனுடைய அம்மா சோபா அவர்கள் பெண்ணா பெண் இல்லையா? நயனா நாகேந்திரன் ஒரு ஆணாதிக்க சிந்தனையில இருந்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. சட்டமன்றத்துல ஏதோ அப்பாவுக்கானோன்ட்டு இருந்தீங்க, அங்க போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டாரு. அம்மா வந்து சொன்னாதான் அப்பாவின் பேர் தெரியுமாடா அப்படின்னு நாகூர் அனிஃபா ரேஞ்சுக்கு பாடாம இவர் வழக்கம் போல இவர் ரேஞ்சுக்கு பெண்களை பத்தி பேசுற இவரோட ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி பேசி என்ன செய்ய முடியும். காரணம் சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேர்வாங்க. பொங்குங்கப்பா பொங்குங்க, தயவு செய்து பொங்குங்க. நீங்க பொங்குறத பார்த்து பொங்கல் வந்துருச்சான்னு மக்களே நம்பணும். அந்த அளவுக்கு நீங்க நாளைக்கு நீங்க போறப்பவே வெங்காயம், காய்கறி, மிளகாத்தூள் இதெல்லாம் எடுத்துட்டு போய் பொரியல் பண்ணுங்க. உடனே யாராவது வந்து இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எல்லாம் என்ன மகிழ்ச்சியா இருக்கா, இது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு எல்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா இது அசிங்கப்பட வேண்டிய விஷயம் தாங்க. இது ரொம்ப தப்புதான். எத்தனை தடவை சொல்றது? யாருடைய பெயரையும் குறிப்பிடாதப்பவே, அவர் அத பத்தி பேசாதப்பவே தமிழ்நாடு முழுக்க பொங்க வச்ச தாவேகா அரசு, அதாவது 80வது சுதந்திர தின விழாவுக்கு வருகை அப்படின்னு ஒரு பேர் சொன்னாங்கல்ல, அந்த பேர் அங்க பயன்படுத்தாதப்பவே தமிழ்நாட்டு பெண்களுடைய கண்ணியத்தையே இழிவுபடுத்திட்டாங்க, தமிழ்நாட்டையே இழிவுபடுத்திட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப சோபா அம்மாவை பத்தி பேசினதும் அதே இழிவு வந்திருக்கணும்ல. இந்நேரம் வந்திருந்திருக்கணும். வந்துருச்சா இல்லையான்னு தெரியல. ராஜ்மோகன் மட்டும் கண்டிச்சிருக்கிறாரு. ஆனா நயனா நாகேந்திரனுக்கு இத பத்தின எந்த கவலையும் இல்லாம ஜாலியா திருநெல்வேலி போறாரு. நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு வலிமையான கண்டனத்தை எனவே பேசுவோம் தெரிவித்துக் கொள்கிறது. நீங்கெல்லாம் பெரிய அப்பாக்களாவும் தப்பாக்களாவும் இருந்து கவனிச்சது கண்டிச்சதெல்லாம் போதும். நீங்க ஒரு ஆண் என்பதாலேயே இவ்வளவு பேச்சு பேசலாமா? ஒரு குழந்தைக்கு தகப்பன் என்பவன் அவ்வளவு முக்கியம். தகப்பன் யார் என்று சொல்லாமல் போய்விட்டால் அந்த குழந்தையினுடைய சரியில்லாத தெல்லவாரிய பத்தி நானே பேசணும் அப்படின்னு ஏதாவது ஒரு அம்மா எந்திரிச்சு நின்று பேசுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சரி. குழந்தைனாலே அப்பா தானே முக்கியம். அப்பா இல்லைன்னா எல்லாம் தப்பா போயிடும்ல. அதுல அப்பா கேரக்டருங்கிறது அப்பப்பா எவ்வளோ முக்கியம். நயனா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அப்பா அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. நயனா நாகேந்திரன் அவர்கள் தன்னைத்தானே முதல்ல ஒரு தடவை இந்த கேள்வி கேட்டுக்கணும். நடிகை த்ரிஷா அவர்களை பத்தி நீங்க பேசுனதும் தப்புன்னு சொல்லியாச்சு. இப்ப சோபா அவர்களை பத்தி நீங்க பேசுனதும் தப்புன்னு சொல்லியாச்சு. பெண்களை பத்தி நீங்க எங்கெல்லாம் பேசுறீங்களோ அது எல்லாமே தப்பாதான் வந்துகிட்டு இருக்கு. உண்மையாலுமே நீங்க 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 தான் சார் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நான் சரியாதான் இருக்கேனா அப்படின்னு. போதும் சார், அறிவியல் எவ்வளவோ வளர்ந்து வந்துச்சு சார், இன்னும் போய் பழைய அதே கேள்விகளை கேட்டுக்கிட்டீங்கன்னா சார். சரி விடுங்க, போய் அம்மா கிட்ட கேட்டாதான் அப்பா யாருன்னு கரெக்டா சொல்லுவாங்களாம். இப்பதான் பெண்கள் எல்லாம் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு ரீல்ஸ் வந்திருக்குது. இந்த ரீல்ஸ் எல்லாம் ரியல்ஸ் ஆகிற காலத்துலதான் நயனார் நாகேந்திரன் திருந்துவாருன்னா நயனார் நாகேந்திரன்களும் திருந்துவார்கள் என்றால் ரீல்ஸ் ஆட்சி கொடுத்துட்டு இருக்கும் தாவேகாவே என்னைக்காவது ஒரு நாள் ரியல் ஆட்சி கொடு. அப்புறம் த்ரிஷா மேடத்துக்கு திடீர் நாட்டு மேல வந்து அக்கறைய பத்தி நான் பாராட்டுறேன். தயவுசெய்து நீங்க இன்னும் நிறைய படங்கள்ல கமிட் ஆயிருப்பீங்க. அதுல எங்கேயாவது பிளாக் மணி அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னா நீங்க தான் முதல்ல சொல்லணும், இது ரொம்ப தப்பு. 80வது ஆண்டு சுதந்திர தின விழாவுக்கு போய் நின்னுட்டு சல்யூட் அடிச்சிருக்க தேசிய கொடி அப்படின்னு நீங்க வெளியே சொல்லிக்கங்க. ஆனா நீங்க யாருக்கு சல்யூட் அடிச்சீங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். சோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. நீங்க இந்த நாட்டை உண்மையா நேசிங்க. சொன்ன மாதிரி எங்கேயாவது கரப்ஷன் ஏதாவது உங்க படங்கள்லயே வந்தாலும் நீங்க என்ன சொல்லணும்? நோ சொல்லணும். ஏன்னா சுதந்திர தின விழாவுல சிஎம் சொல்லி இருக்கிறாரு, லஞ்சம் ஊழலை ஒழிப்பேன். பிளாக் டிக்கெட் என்பது ஊழல், பிளாக்ல பணம் வாங்குறது அப்படிங்கிறது லஞ்சம். சுதந்திர தினத்தை பத்தி பேச வேண்டியது அவ்வளோ இருக்குங்க.
ஆனா இந்த ஆட்சியோட நிலைமைய பாத்தீங்களா, எதை பத்தி பேச வேண்டியதா இருக்குன்னு. இருந்தாலும் சுதந்திர தின விழாவை சுருக்கமா ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாரு. இன்று கிடைத்தது நாட்டுக்கு விடுதலை. அந்த விடுதலை போர்ல தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் அறிஞர் அண்ணாவும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் பங்கேற்கவில்லை. அவர்கள் பேசியதெல்லாம் சமூக விடுதலையை குறித்து. நாட்டின் விடுதலையை கொண்டாடிட்டு இருக்கிற நாம சமூகத்தின் விடுதலைக்காக ஒரு நாள் கொண்டாடுறதுக்கு விரைவில் வரும். அத நாம கொண்டாடணும்னா அந்த இடத்துல அஞ்சலை அம்மாளும் ராமாமிர்த அம்மாவும் தான் நிக்கணும். அன்னை மணியம்மையாரும் நாகம்மையாரும் இவங்க எல்லாரும் தான் அந்த இடத்துல நின்று சல்யூட் அடிக்கணும். அது வரைக்கும் நாட்டின் விடுதலையை இப்படியே கொண்டாடுவோம் திருசாவ மாதிரி. சல்யூட். சுதந்திர நாளை போற்றுவோம், போற்றிட்டே பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.